தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை அடுத்த ஸ்ரீ வெங்கடேஸ்வராபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பேய்க்குளத்தைச் சேர்ந்தவர் பேச்சுமுத்து. இவர் 140க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் 5 நாட்களுக்கு முன்பு பேச்சுமுத்து ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்ல பட்டியை திறந்தபோது 4 ஆடுகள் மூக்கில் ரத்தம் வடிந்த நிலையில் இறந்து கிடந்தன. இதேபோல் ஆடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு பேச்சுமுத்து தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவ பணியாளர்கள் இறந்த ஆடுகளின் இரத்த மாதிரியை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த கால்நடை மருத்துவ குழுவினர் எஞ்சியுள்ள ஆடுகளுக்கு தடுப்பூசி போட்டுள்ளனர். 1 வார காலத்திற்குள் 80க்கும் மேற்பட்ட திடீரென உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பேச்சுமுத்துவிற்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பேச்சுமுத்துவிற்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் சிறப்பு கால்நடை மருத்துவ முகாம் நடத்தி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.